என்னம்மா என்னாச்சு மாறி? ஏன் எங்களை எல்லாம் வர சொன்ன? என்னாச்சு? என்னாச்சு மாறி? நீங்க 2 பேர் தானே கிச்சன்ல ஒண்ணா இருந்தீங்க. சிஸ்டர், இவங்க 2 பேரும் கிச்சன்ல மட்டுமா ஒண்ணா இருக்காங்க? இணை பிரியாத தோழிகள் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒண்ணாதான் சுத்துதுங்க. மாறி, என்னாச்சு மாறி? பதில் சொல்லு. எனக்கு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். கனவுல ஆஹா, முன்னறிவிப்பு போல இருக்குது சிஸ்டர். இப்ப எந்த அறிவிப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே சிஸ்டர். சும்மா சரி. கனவா? என்ன கனவு? யாருக்கு என்ன பிரச்சனை? அது வந்து சிஸ்டர், முன்னறிவிப்பு உங்களுக்கு தான். உங்களையே பாக்குறா பாருங்க. சொல்லு மாறி, கனவுல நீ அப்படி என்னதான் பார்த்த? கனவுல தாரா அத்தை. நினைச்சேன். கன்ஃபார்ம் சிஸ்டர், முன்னறிவிப்பு உங்களுக்கு தான். தாரா அத்தை தூக்குல தொங்குற மாதிரி ஒரு கனவு. என்ன சொல்ற மாறி? தாரா அத்தை புடவையில தூக்க மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். ஐயோ, ஐயோ, அத்தையா? அத்தை வந்து ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்குறாங்களா இல்ல மரத்துல தூக்கு மாட்டி தொங்குறாங்களா? எந்த இடம் மாதிரி சொல்லு. பாத்தீங்களா சிஸ்டர், இந்த பொறி உருண்டைய உங்க விக்கெட்டை எடுக்கிறதுலயே குறியா இருக்கிறா. நீங்க தொங்கலைன்னா கூட அவ உங்களை தொங்க விட்டுருவா போல இருக்குது சிஸ்டர். பி கேர்ஃபுல். மாறி, என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. எனக்கு வந்த கனவு தான் நான் சொல்றேன். ஏ மாறி, அன்னைக்கு என்னடானா நான் நெருப்புல எரியற மாதிரி கனவு வந்ததுன்னு சொன்னேன். இப்போ தூக்குல தொங்குற மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்றேன். என்ன என்ன பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, உண்மையிலேயே எனக்கு கனவு வந்தது. அந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். ஆமா. அன்னைக்கு அத்தை நெருப்புல எரிஞ்ச மாதிரி கனவுன்னு சொன்னா, அதே மாதிரி அத்தை போட்டோல நெருப்பு கபகபான்னு எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாவம் கையில நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிச்சு. ஏன் ஒரு தடவை புடவை கூட எரிஞ்சிச்சுல. அதே மாதிரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. சரி, நீ போன வை. சிஸ்டர், வாழ வந்தா என்ன சொல்றான் சிஸ்டர்? கேட்ட பணத்தை குடுக்கலனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டு உண்மைய சொல்லிடுவேன்னு பயமுறுத்துறான். ஐயோ, அந்த மொட்டை அப்படியா மிரட்டுது? என்ன சிஸ்டர், நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவன் அந்நிய நாட்டுக்காரன், முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அந்த மொட்டை அப்படி மிரட்டுதா? அப்படின்னு டைரக்டா அவன் சொல்லல, இன்டைரக்டா சொல்றான். வெள்ளக்காரன்ல, அதான். 20 லட்சம் வேணுமே சிஸ்டர், என்ன பண்ண போறீங்க? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். இப்ப இருக்கிற பிரச்சனையில சூர்யாவோட அப்பா கிட்ட பணம் கேட்கவே முடியாது. அந்த மனுஷன் ஏற்கனவே என் மேல கொலை வெறியில இருக்காரு. அதனால சூர்யா கிட்ட தான் கேட்கணும். நல்ல யோசனை தான் சிஸ்டர். நீங்க கேட்டா 20 லட்சம் இல்ல 200 லட்சம் கூட கொடுப்பா சிஸ்டர். ஆனா இந்த பணம் எதுக்குன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? சிஸ்டர், நாம இப்போ ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணிய பார்க்கத்தானே போயிட்டு இருக்கிறோம். கொன்னுடுவேன். மார்க்க பார்க்க போறோம். சிஸ்டர், எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. பிபி வேற லைட்டா ஷூட் ஆயிருக்கும் போல இருக்குது. அதனால பேசாம
நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணிய பார்த்துட்டு சின்னதா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு வந்துடலாமா சிஸ்டர்? பாண்டி வாயை முடிக்கிட்டு வண்டியை ஓட்டு. எப்ப பாரு லொட 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 லொடன்னு. பேசவும் விடாதீங்க. ச்சே. அந்த வெள்ளக்காரன் வாழ வந்தானா வாழ வைக்க நாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது சிஸ்டர். எனக்கு ஒண்ணும் தேர மாட்டாங்குது. புலம்பாம வா பாண்டி. நாம பணத்தை கொடுத்துட்டோம்னா அவன் நாட்டுக்கு ஓடி போயிடுவான். அவனை நினைச்சு நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ போ. தெரியல டாடி. அவன் மட்டும் சாகாம உயிரோட என் கையில கிடைச்சிருந்தா அவனை ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சது யாரு, எதுக்காக குழந்தைய கடத்தினான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அவனும் செத்து அநியாயமா என் குழந்தையும் சாகடிச்சிட்டான். என்ன சூர்யா? அப்பா, ஏற்காட்டுல மாறிய கொள்ள வந்த அந்த ஃபாரினர் செத்துட்டான்னு நான் சொன்னேன்ல, ஆனா அவன் இன்னும் சாகல. அவன் உயிரோட தான் இருக்கான். Welcome, Pandey. எனக்குமா? Yeah. அத கொடு. இந்தாங்க. மார்க், நீ கேட்ட 20 லட்சம் பணம் இதுல இருக்கு. All right. நீ கழிச்சுக்க சொன்ன 10,000 கழிக்கல. இந்த பொட்டியோட விலை 5,000, அதையும் கழிக்கல. ரவுண்டா 20 லட்சத்தையும் பொட்டியில வச்சிருக்கிறோம். Okay. மகனுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சூர்யா கிட்ட 20 லட்சம் வாங்கினது இருக்குதானா? நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே நீ இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. சூர்யாவோ போலீஸோ உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. Right. அதனால உடனே இந்த நாட்டை விட்டே கிளம்பு. Okay, madam. Marietta குழந்தைய கடத்தி கொலை பண்ணத்தான் என்னை ஏற்காடுக்கு அனுப்பி வச்சிங்க. என்னால அந்த குழந்தைய கொல்ல முடியல. ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சது நீதானா? நீங்க கொடுத்த வேலைய நான் ஃபுல்லா முடிக்கலனாலும் நான் கேட்ட பணத்தை ஃபுல்லா கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க சிஸ்டர் அப்படித்தான். வேலையை முடிக்காதவனுக்கு தான் காசு கொடுப்பாங்க, வேலை செய்யறவனுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து செத்து பொழைச்சு வந்திருக்க. அதுக்காக தான் இந்த பணம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். முதல்ல கிளம்புப்பா. இனிமே இந்த நாட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. என்ன? வா. ஓகே பாண்டே. See you. பாய் மொட்டை. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, என்ன சிஸ்டர் மாம்சி ஜேம்ஸ் பாண்ட் கணக்கா கையில துப்பாக்கியோட வந்துட்டு இருக்காரு. ஐயோ, எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வாழ வந்தாட வாழ வச்சுட்டு நாம இப்ப சாவர நிலைமைக்கு வந்துட்டோம் சிஸ்டர். வாய மூடு. ஏதாவது உளர்ன உன் உயிரை நானே எடுத்துருவேன். உயிர் மேல ஆசை இருந்தா உண்மையை சொல்லு. நீதானே என் பேத்தியை கடத்திட்டு போனது. இப்ப என் பேத்தி எங்க இருக்கா சொல்லுடா, ஏன்னா நான் சுற்றுவேன். சொல்லிடாத மாட்டேன். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்ல உயிரை விட போறியா? Don't shoot, don't shoot. அந்த குழந்தை தானே? அந்த குழந்தை அது இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கு. Don't shoot me. மார்க்,
போச்சு. வாழ வந்தா எல்லா உண்மையும் உளறிடுவான் போல இருக்குது சிஸ்டர். என்னடா சொல்ற? ஏன் வீட்ல இருக்கா? எஸ், அந்த பேபி இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கு. மாரிக்கு தான் இப்ப இருக்கிறதா. மாரியோட குழந்தை தான். உங்க கிராண்ட் டாக்டர் தான். Don't shoot me. Please don't shoot me. மார்க், வாய மூடு. ஹேண்ட் ஷேக் பண்றதுதான் எங்க கல்ச்சர்னு சொன்னா இப்ப சிஸ்டரோட வாழ்க்கையே ஷேக் பண்ணிட்டானே. அட பாவி மொட்டை. நான் அப்பவே நினைச்சேன் அது என்னோட பேத்தியாதான் இருக்கும்னு. நான் பண்ண காரியம் கரெக்ட் தான். கடவுள் சொன்னது கரெக்ட் தான். உடனே இதை மாறிக்கிட்ட சொல்லணுமே. ஐயோ, போன் கிடைக்க கூடாது. கிடைச்சா எல்லாம் உண்மையும் மாறிக்கு தெரிஞ்சிருமே. ஏ தாரா, உன்னை உயிரோட விட்டா நீ என் பேத்திய காலி பண்ணிடுவ. அதனால முதல்ல உன்னை சுட்டு கொண்டுட்டு அப்புறம் அந்த சந்தோஷமான செய்திய என் மருமக மாறிக்கிட்ட சொல்றேன். மாமா, ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். மாரி, என்னாச்சு மாரி? மாமா எங்க? அப்பா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. என்னாச்சு? ஐயோ, எனக்கு 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 கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். மாமாவ யாரோ துப்பாக்கியில சுட்டுட்டாங்க. அவர் குண்டடிபட்டு கீழே விழுந்தாரு. சீக்கிரம் போய் மாமாவை காப்பாத்துங்க ஹஸ்பண்ட் சார். போங்க ஹஸ்பண்ட் சார். சரி மாரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். தேவி அம்மா, மாமாவை காப்பாத்துங்க. அப்பா, என்னாச்சுப்பா? ஐயோ சிஸ்டர், உயிர் இருக்குதே. சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா, மார்க் அங்க இருக்கான். யோ, யோ, ஓடியா, ஓடு. ஏய், சூர்யா நில்லு. அப்பா, அப்பா, குழந்தை. அப்பாடா, மொட்டை எஸ்கேப். அப்பா, சொல்லுங்கப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சொல்லுங்கப்பா. அப்பா, குழந்தை. குழந்தை சொல்லிடுவானா? அப்பா சொல்லுங்கப்பா. என் குழந்தை எங்கப்பா இருக்கு? குழந்தை. அப்பா, அப்பா, உன் கனவு பழிச்சிருச்சு மாறி. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? மாமாவுக்கு என்ன ஆச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? உன்கிட்ட போன்ல லொகேஷன் கேட்டுட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சு போனப்ப அப்பா ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்தாரு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். இப்போ ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் ஹஸ்பண்ட் சார்? ஸ்ருதி ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம். எனக்கு தெரியும். நான் வந்துடுறேன். சரி மாமா, மாமாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
நடந்துச்சு? மாமா ஏதாவது சொன்னாரா? கீழே விழுந்து கிடந்த அப்பாவனை தூக்க போகும்போது கொஞ்ச தூரத்துல அந்த ஃபாரினர் இருந்தான். என்ன பார்த்ததும் அவன் பயந்து ஓடினா மாதிரி. அப்பா வேற என்கிட்ட குழந்தைன்னு குழந்தைய பத்தி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாரு. அதனாலதான் அவனை என்னால துரத்தி பிடிக்க முடியாம போச்சு. அப்போ மாமா குழந்தை விஷயமா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு நம்ம குழந்தைய பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெள்ளக்காரன் அங்க இருந்தான். அவன் காலையும் குண்டடி பட்டுருந்துச்சு. மாமா கண் முழிச்சா கண்டிப்பா குழந்தைய பத்தின உண்மை ஆமா தெரிஞ்சிரும். மாதிரி. சூர்யா சார். இப்ப அப்பா எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர். டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. இன்ஸ்பெக்டர், என் அப்பா விழுந்து கிடந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த வெள்ளக்காரன் இருந்தான். ஓ அப்படியா? அவன் கால்ல குண்டடி பட்டு நடந்து போனான். அப்ப கவலைப்பட. நான் பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு வர நான் இங்க இருக்கிறது தான். அது எப்படியா முடியும்? ஹவு பாசிபிள்? பாண்டி, மார்க் பாதுகாப்பா இருக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது முக்கியம் தான் சிஸ்டர். ஆனா இங்க எப்படி இருக்க முடியும்? நான் இங்க தான் இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் சேஃப். இங்க கொடுத்த பணமும் போயிடுச்சு. பாலிசு சூர்யாவை எடுத்துட்டு போயிட்டாங்களா? எப்படியாவது 15 நாளைக்குள்ள நான் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இரு. ஓகே. ஆனா இந்த ரூம்ல நீ இருக்க முடியாது. பக்கத்துல குடோன் மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அங்க நீ போய் பத்திரமா இரு. ஓகே. புரியுதா? உனக்கு தேவையானது எல்லாமே சங்கரபாண்டி பாத்துப்பான். இது என்ன கூத்து? ஆல்ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆவோ. ஓகே. பாண்டி, மார்க் அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் தங்க வை. எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேன். இரியா பாத்து எந்திரியா. மேல விழுத்துறாதையா. ஐயோ, மொத்த வைத்து ஏன் மேல போடுறானே. பாத்து வா. போற போக்க பார்த்தா டென்ஷன்ல என் தலையும் உன் தலைமறை ஆயிரும் போல இருக்குது. பாத்து வா ஐயா, பாத்து வா. அந்த மனுஷன் மட்டும் கண்ணு முழிச்சிட்டாருன்னா மொத்த உண்மையும் சூர்யாவுக்கு தெரிஞ்சிருமே. அப்புறம் நாம ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை யாருங்கிற உண்மை சூர்யாவுக்கும் மாரிக்கும் தெரிஞ்சிரும். அது மட்டும் நடந்தா நான் இத்தனை நாள் போராடினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் தோத்த மாதிரியும் ஆயிடும். சிஸ்டர், இப்ப என்ன பண்றது சிஸ்டர்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த மனுஷன் கண்ணு முழிக்கவே கூடாது. அவரு அங்கிருந்து கடத்தி தூக்கிட்டு போய் நம்ம கஸ்டடியில வைக்கணும். இல்லனா அவரை ஒரேடியா கொல்லணும். இது ரெண்டுல ஒண்ணுதான். நான் தப்பிக்கிறதுக்கான இல்ல அந்த மாரிய ஜெயிக்கிறதுக்கான வழி. வழிய சொல்லிட்டீங்க. அதை யார் சிஸ்டர் செஞ்சு முடிக்கிறது? ஒரிஜினல் மாமா. சிஸ்டர், வேலையை முடிச்சிட்டு போன் பண்ணுவாங்க சிஸ்டர். நீங்க டென்ஷன் ஆகாம உட்காருங்க சிஸ்டர். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஐயோ, அந்த ஆளு மட்டும் கண்ணு முழிச்சிட்டா நம்ம கதையே முடிஞ்சது. சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஆள் கண்ணு மலிக்கணுமே. அதுக்குள்ள நீங்க அனுப்புன ஆளுங்க மாம்ச தூக்கிடுவானுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சிஸ்டர். நீங்களும் நம்புங்க. ரிலாக்ஸா இருங்க சிஸ்டர். டோன்ட் வரி, பி ஹாப்பி.
என்னாச்சு மாறி? எதுக்கு இப்ப கூப்பிட்ட? ஏன் இப்படி பாத்துட்டுமா இருக்க? ஹாஸ்பிடல்ல இருந்து மாமாவை யாரோ கடத்திட்டாங்களா? என்ன சொல்ற மாறி? இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. யாரோ 2 கருப்பு உருவம் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து மாமாவை கார்ல கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா? சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டாடுவோம். ஆமா, சூர்யா எங்க மாதிரி? ஹஸ்பண்ட் சரி இன்ஸ்பெக்டர் கூட வெளியே போயிருக்காரு. மாமாக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப என்ன பண்றது? அப்பாவை யார் கடத்தி இருப்பாங்க? எதுக்காக கடத்தி இருப்பாங்க? சரி சரி, நீங்க எல்லாம் யாருமே பதட்டப்படாதீங்க. நான் சூர்யாவுக்கு போன் ட்ரை பண்ணி பாக்குறேன். என் போன் எங்க? உள்ளதான் இருக்குது. இருங்க வரேன். சூர்யா, நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பாவை கடத்தியாச்சு. இப்போவா சொல்லுங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பாவை கடத்த பிளான் பண்ணீங்க? அப்பாவோட பாதுகாப்புக்காக. அப்பாவோட பாதுகாப்புக்காகவா? என்ன சொல்றீங்க சூர்யா? கண்டிப்பா என் அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா அது யாராலன்னு தெரியாது. அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தவும் முயற்சி பண்ணுவாங்க. எஸ், யூ ஆர் ரைட் சூர்யா. அப்பா கண்முழிக்கிற வரைக்கும் அவர் சேஃபா இருக்கணும். அப்பதான் எங்க குழந்தை எங்க இருக்குங்கிற உண்மையும் தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இது அத்தனையும் பண்ற அந்த லேடி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே, இப்ப அப்பாவை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப உங்க அப்பாவை எங்க சேஃபா வைக்கிறது? அதுக்கு ஒரு நல்ல இடத்த நான் பார்த்து வச்சிருக்கேன். ஓ, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். என்ன சூர்யா அது? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சரிங்க சார், நான் வரேன். ஓகே சூர்யா. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னான்ல, அத சொல்றேன். அப்போ மாமாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் கடத்தினதே நான் தான். இன்ஸ்பெக்டரோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போனேன். இது எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும்? அதனாலதான் மாத்தி சொன்னேன். ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மாதிரி, நான் அப்பாவை கொண்டு போய் நம்ம ஸ்ரீஜாவுக்கு குழந்தையை வித்தாங்கல்ல, ஸ்ரீஜா அவங்க வீட்ல தான் சேஃபா தங்க வச்சிருக்கேன். எதுக்கு ஹஸ்பண்ட் சார் மாமாவை எதுக்காக எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நம்ம குழந்தை விஷயத்தை வச்சுதான் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை இப்ப எங்க இருக்குங்கிற உண்மையும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அப்பாவை கொலை பண்றதுக்காக எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நாமளே அப்பாவை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்பா எங்க இருக்காரு, என்ன ஆனாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுதான் அப்பாவோட உயிரையும் காப்பாத்தும், நம்ம குழந்தையோட உயிரையும் காப்பாத்தும். ஆமா, 2 உயிரும் நமக்கு முக்கியம். நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என்ன யோசிக்கிறீங்க ஹஸ்பண்ட் சார்? இல்ல, யோசிச்சு பார்த்தேன். இந்த விஷயம் சங்கரபாடி மாமாவுக்கு தெரியாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட இதை சொல்லாம மறைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அது எனக்கு தப்புன்னு தோணுது. அவங்க
அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு மாறி. அப்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் வேணா அவங்கள தனியா கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டுமா? மாமா, மாறி வந்திருக்கேன் மாமா. கண்ணை திறந்து பாருங்க மாமா, என்ன பாருங்க மாமா. அப்பா, உங்க மருமக மாறி வந்திருக்காப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா. இந்த நிலைமையில எங்களால உங்களை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையேப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. நான் கும்பிடுற சமயபுர மாரி அம்மாவும் தேவி அம்மாவும் உங்களையும் எங்களையும் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா காப்பாத்துவாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துப்பாங்க. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க மாமா. தைரியமா இருங்க. நீங்க மயங்கி கிடந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த வெள்ளக்காரன் தப்பிச்சு போறத நான் பார்த்தப்பா. உங்களோட இந்த நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான்ப்பா. அவனால உங்க உயிருக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் இங்க கொண்டு வந்து உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரம் கண் முழிச்சு எழுந்திருச்சு வரணும் மாமா. என்னோட தைரியமே நீங்க தான். எங்கேயோ சின்ன ஊர்ல இருந்த என்ன உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குனது நீங்க தானே. எனக்கு சோதனையான நேரத்துல எல்லாம் தைரியமும் ஆறுதலும் கொடுத்து இப்போ இப்படி வந்து படுத்துட்டீங்களே மாமா. இப்போ எனக்கு தைரியமும் ஆறுதலும் யாரு கொடுப்பாங்க? நீங்க கண் முழிச்சு வரணும் மாமா. எங்க குழந்தைய பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க கண் முழிச்சு வாய திறந்து உண்மைய சொன்னாதான் நாம நம்ம குழந்தையோட ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும். ஹலோ, நான் சங்கரபாண்டி ஸ்பீக்கிங். சங்கரபாண்டியா? எந்த சங்கரபாண்டி? மறந்துட்டாங்களா? தாரா சிஸ்டரோட பிரதர் சங்கரபாண்டி. உங்களுக்கு நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தமே. ஓ சார், நீங்களா? சொல்லுங்க சார். வீட்டுக்கு வந்து ஒரு மொட்டைக்கு கால்ல இருக்கிற குண்டை எடுத்துட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டீங்கல்ல? ஆமா சார். இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தா. திடீர்னு அவனுக்கு கால் வலிக்குதுங்கறான். கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றான். நீங்க கொஞ்சம் கிளம்பி இங்க வர முடியுமா? சார், நான் என்ன டாக்டரா? நான் வந்து பார்த்து என்ன பண்ண முடியும்? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அன்னைக்கு டாக்டர் மாதிரி வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கால்ல இருந்த குண்டை வெளியே எடுத்தீங்களேம்மா. சார், எத்தனை ஆபரேஷனுக்கு ஹெல்ப்பரா பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் சார் பணம் கிடைக்குதுன்னு பண்ணேன். அதான் இப்ப அவருக்கு வலிக்குது. இது வேறயா? சரி சரி, பரவாயில்ல நர்சம்மா. அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து வலிக்கு ஒரு ஊசியாவது போட்டு போங்களேம்மா. சார், ஏற்கனவே ஆபரேட் பண்ணிதான் சார் பிரச்சனையா இருக்கு. இதுல ஊசி வேறயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். நீங்க பேசாம அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு வர முடியாதுமா. பெரிய சிக்கலாயிருமா. வீட்டுக்கு வந்து ஒரு ஊசியா போட்டு போங்கம்மா. நானும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். சார், ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி எடுத்ததுன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சார். அப்பதான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால அவரை உடனே ஹாஸ்பிடல் கூட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது சார். டக்குன்னு கட் பண்ணிட்டாலே. இப்ப என்ன பண்றது? வாழ வந்தா வேற வயலண்டா மாறிடுவா போல இருக்குதே. என்ன பண்ணலாம்? என்னாச்சு? நர்ஸ் உன்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டு வர சொல்லிட்டாங்க.
அதான் நான் சொன்னேன். ஐயோ, நீ கவலைப்படாத, நானே உன்னை கூட்டு போறேன்னா. அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, வந்துடுறேன், இரு. போயிட்டு வா. Wait பண்ணு. யார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே. நல்ல வேலை, சூர்யா மாப்பிள்ள மட்டும்தான் இருக்கிறான். அவன் அதுவும் அவங்க அம்மா கிட்ட எதையோ வேண்டிக்கிட்டு இருக்கிறான். எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாடா, மொட்டைய கலப்பிட வேண்டியதான். மொட்டை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வா. பாத்து வா. ஷூ வேற, பாத்து போடு. பாத்து வா மொட்டை. உன் புல் வைட்டி என் மேல போட்டா நான் என்னையா பண்ணுவேன்? வா. இரு, நர்ஸ் உனக்கா வெயிட் பண்ணுவா, கவலைப்படாத. வா. நல்லா ஏறி குதிக்க வச்சுட்ட மொட்டை. ஏறு, பாத்து ஏறு, பாத்து ஏறு. எங்க சார் போனோம்? ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரிங்க சார். வாங்க வாங்க. சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். நார்மலா இருக்கு சார். ப்ராப்ளம்லாம் ஒண்ணு இல்ல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்க சார். அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஓ, சந்தோஷம். முதல்ல அப்பாக்கு வச்சிடுறேன். இந்தாங்க. சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். ரொம்ப சீக்கிரத்துல உங்க அப்பா கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமா சார், என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க தைரியமா இருங்க. சடனா எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அப்பா என்னையும் என் அம்மாவையும் எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போவாரு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் அப்பா தான் எனக்கு விபூதி வச்சு விடுவாரு. அன்னைக்கு சின்ன பையனா இருந்தனா எப்படி அப்பா முன்னாடி நெத்திய காட்டி நின்னனோ அதே மாதிரி இப்ப அப்பா ஒரு சின்ன பையன் மாதிரி என் முன்னாடி நெத்திய காட்டிக்கிட்டு படுத்திருக்காரு. இந்த நிலைமை அப்பாக்கு வந்திருக்கவே கூடாது. என்னோட 10வது வயசுல என் அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நான் இப்ப இவரை தாங்கி தாங்கி பாத்துக்கணும், ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சார் குறை வச்சீங்க? குண்டடிப்பட்ட உங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க சார். வந்தது மட்டும் இல்லாம அவரை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸும் போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வேற யார் சார் பண்ணுவா? என் அப்பாவுக்கு இதையெல்லாம் நான் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு செஞ்சிருக்கணும். எங்க வீட்டுல தங்க வச்சு பார்த்து பார்த்து கவனிச்சிருக்கணும். துரதிர்ஷ்டவசமா அப்பாவை அவர் சம்பாரிச்சு கட்டின வீட்டுல வச்சு. வாங்க சார், அவரை கூட்டிட்டு வந்து இதுல படுக்க வைங்க. அதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாயா, அப்படியே படு, பார்த்து படு. படுத்துக்கோங்க சார். வாங்க டாக்டர். அங்க இருக்கு பாரு. யாரு ட்ரீட்மெண்ட் பண்ணது? அது டாக்டர், பக்கத்துல தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆத்திர அவசரத்துக்கு அவங்க தான் கட்டு போட்டாங்க டாக்டர். சிஸ்டர், இந்த கட்டை ரிமூவ் பண்ணுங்க.
சும்மா இருயா மார்க்கு, ஏன் இப்படி பாடா படுத்துற? கத்தி கூச்சல் படாதீங்க, டாக்டர் டென்ஷன் ஆயிட போறாரு. Oh, it's okay. பொறுமை பொறுமை. இது ராடு குத்துன காயம் மாதிரி தெரியலையே. ஏதோ துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல டாக்டர், இது குண்டு மாதிரி இருக்கிற இரும்பு ராடு குத்துற காயம் தான் டாக்டர். Yes. பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க? அது வந்து டாக்டர் இன்னும் ஸ்கேன் எடுக்கல டாக்டர். வாட்? ஸ்கேன் எடுக்கலையா? என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே யாரோ ஒரு நர்ஸ வச்சு கட்டு போட்டிருக்கீங்க. அவங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதனாலதான் வலி ஏற்பட்டிருக்கு. இப்ப ஸ்கேன் வேற எடுக்கலன்னு சொல்றீங்க. சரி டாக்டர், வலி தாங்க முடியாம மார்க் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் கிளவுஸ் எடுங்க. யோ பொறுமையாயிருயா, பாக்குறாருல. இவன் வேற துடிக்கிறான். வாங்க, இங்கதான். ஓகே சார், வாங்க. வா. எங்க போறானுவோ? வா 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 வா. மார்க்கே, மாம்ஸ் அவங்க வெளியே கூட்டு போறானுவ. அப்போ மாம்ஸ் இந்த ஹாஸ்பிடல்ல இல்லையா? அப்புறம் அவரை எங்க கூட்டு போறானுவ? மார்க்கே, நீ கொஞ்ச நேரம் ரூம்ல வெயிட் பண்ணு. அவனுங்க மாம்ஸ் எங்க கூட்டு போறானோ நான் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். Okay, come fast. நான் வந்துடுறேன். அண்ணா, அந்த காரை மட்டும் விட்டுறாதண்ணா, எப்படியாவது ஃபாலோ பண்ணுனா, இல்லனா நான் மாட்டிக்குவேன். ஐயோ, வளைஞ்சு போறாங்களே, நல்லா வேடிக்கை காட்டுறானுவ. அப்பா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். எங்க போறானுவ? மாம்சம் எந்த இடத்துல வச்சிருக்கானுவ? ஒரே மர்மமால இருக்குது. என்ன அது? வண்டிய ஸ்லோவா ஓரம் கட்டுறானுவ. ஆட்டோனா ஒரு டிஸ்டன்ஸ்ல வண்டி அப்படியே ஓரம் கட்டு. இந்த கோணவாயன் எதுக்கு மெடிக்கல் ஸ்டோர் உள்ள போறான்? என்ன கவரோட வரான்? அண்ணா, ஆட்டோண்ணா, வண்டி எடு. எதுக்கு வண்டியை நிறுத்தினானுவோ? என்ன வாங்கினானுவோ? கிளம்பி போறானுவோ? சிட்டா பறக்கிறானுவே. அப்பா, நான் தப்பிச்சோம். ஐயோ, வந்து மார்க் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பக்கம்ல போகுது. குழந்தை பந்த உருட்டி விட்டுட்டு மார்க் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துரும் போல இருக்குதே. விடக்கூடாது. மாறி நில்லு மாறி.
ஐயோ போறாளே. மாறி 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 ஐயோ போயிட்டா போல. மாறி என்ன ஆச்சு சித்தப்பா? நீ போய் குழந்தைய தூக்கு மாறி, நான் போய் பந்த எடுத்துக்கிட்டு வரேன்னா. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன் சித்தப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு தானே பிரச்சனையே. பரவாயில்ல மாறி, நீ போய் குழந்தைய பாரு, நான் போய் பந்த எடுத்துட்டு வரேன்னா. உங்களுக்கு எதுக்கு சித்தப்பா சிரமம்? நானே போய் எடுத்துக்கிறேன், விடுங்க. வேண்டாம். ஐயோ போறாளே, மாட்டிக்க போறோம். ஐயோ இன்னும் காணுமே. மாறி மார்க்க பார்க்க போறான். பார்த்துட்டா அவ்வளவுதான், டோட்டலா மாட்டிக்குவோம். ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மண்டக்குள்ள இருக்கிற மொத்த மூளையும் உருகி மூக்கு வழியா வெளியே வர்ற அளவுக்கு சிஸ்டர் எதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க? நாம யாரையாவது ரெஃபர் பண்ணாலும் சிஸ்டர் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, எக்கேடாவது கெட்டு தொலையிட்டு விடு. நம்ம தலைக்கு கத்தி வராத வரைக்கும் சந்தோஷம். என்ன யோசனை பண்ற? யார கூப்பிடலாம்? சிஸ்டர், நம்ம ராயபுரம் கர்ணாவை கூப்பிட்டா என்ன சிஸ்டர்? சி, வாய மூடு. இன்னொரு தடவை அவன் பேரை சொன்ன மூஞ்சி அப்படியே பேத்துருவேன். ஏன் பேக்க மாட்டீங்க? இது வேற. அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் ஒரு கேடு. அவனை மட்டும் இல்ல, இது வரைக்கும் நமக்காக வந்து வேலை பார்த்த எவனையுமே கூப்பிடாத. எல்லாம் சரியான தத்தி பசங்க. ஒருத்தர் கூட நாம நினைச்ச மாதிரி எந்த வேலையுமே ஒழுங்கா முடிச்சு கொடுக்கல. காசுல மட்டும் குறியா இருந்துட்டு காசை வாங்கினதும் அப்படியே நம்மள மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. குழந்தைக்கு அப்பாவா நடிக்க இந்த ஆபரேஷனுக்கு ஃப்ரெஷ்ஷா யாரையாவது வர வைக்கணும். வந்துட்டாலும் அப்பதான் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். ஆயிடும். நம்ம ஆபரேஷன்ல எது சக்சஸ் ஆயிருக்குது? ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஏய், நான் இன்னும் ஐடியாவே சொல்லல, அதுக்குள்ள என்ன சூப்பர் 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 சிஸ்டர்னு சுமார். சிஸ்டர், நீங்க சொல்ற எதுவா இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கு சிஸ்டர். அதுல உங்களுக்கு வேணா டவுட் இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது சிஸ்டர். சரி சரி, வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு. எதை சொன்னாலும் டென்ஷன் தனியா மாட்டேங்குது. அது ஒரு பெரிய கதைக்கா. இதுதான்க்கா நடந்துச்சு. ஏற்கனவே மாரிக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அவளுக்கு பிறந்திருக்கிற அந்த குழந்தைக்கும் அந்த சக்தி இருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க. அப்படி ஒரு சக்தி இருக்குதோ இல்லையோ, ஆனா எல்லாருமே அதை நம்புறாங்க. அத நாம உயிரோட விட்டு வைக்க கூடாது. பாருங்க, மாரியோட குழந்தைக்கு இருக்கிறது எந்த சக்தியா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நான் உனக்கு 2 சக்தி அனுப்பி வைக்கிறேன். ஒன்னு ராமலிங்கம், வாழ வைக்கிற சக்தி. இன்னொன்னு சுந்தரலிங்கம், அழிச்சு ஒளிச்சு துவம்சம் பண்ற சக்தி. 2 சக்தியும் ஒன்னா வந்து நிக்கிறப்போ
அதுக்கு முன்னாடி எந்த சக்தி வந்தாலும் பஸ்மமாயிடும். சூப்பர்க்கா. இதுக்குதான் சரளாக்கா நீங்க வேணுங்கிறது. ஆமா, அந்த 2 சக்தியையும் எப்ப அனுப்புறீங்க? இன்னைக்கே அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி. செல்லம், அப்பா பாருங்க. சிஸ்டர், குழந்தைய கையில வாங்கினமா கிளம்பி போனமான்னு இல்லாம குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கானுவ பாருங்க சிஸ்டர். இவனுங்க கண்டிப்பா சுகப்பத்தா போறாங்க பாருங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என் பிரஷர் ஏத்தாத. பேசாம மாமா, என் குழந்தைய பாருங்களேன். அப்படியே கண்ணு மூக்கு நெத்தியெல்லாம் அப்படியே என் ஒய்ஃப் சாவித்திரி மாதிரியே இல்ல? ஆமா மாப்ள, அப்படியே குட்டி சாவித்திரி பார்த்த மாதிரியே இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. மாப்பிள்ள பட்டாபி குழந்தைய பாத்துட்டு போறதுக்காக மட்டும் துபாயில இருந்து வரல, குழந்தைக்காகவே வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். இனிமே ஊர்லயே செட்டில் ஆக போறான். சிஸ்டர், பிக் ஃபேஸ் இப்பதான் பாயிண்ட்டுக்கே வருது. மாப்பிள்ள கிட்ட இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் 6 வாரம் உட்காந்து குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கானுங்க சிஸ்டர். என் மாமனார் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு துணையா நான் குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். என் குழந்தைய இத்தனை நாள் பாத்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மாமா கிளம்பலாமா? கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சுல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. போச்சு சிஸ்டர், நான் சொல்லல. மாரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல. சாஸ்திரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குழந்தைய வாங்கிட்டு போங்க. குழந்தைய கொடுங்க. என்னங்க? கொடுங்க. குடுங்கிட்டாளே. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? குழந்தைக்காக தான் மாப்பிள்ள துபாயில இருந்து வந்திருக்கான். பெத்த தகப்பங்கிட்ட குழந்தை கொடுக்க மாட்டான்னா எப்படிமா? நாங்க ஒண்ணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. குழந்தையோட அப்பா இவர்தான்னு நாங்க எப்படி நம்புறது? பொறி உருண்டைய பாத்தீங்களா சிஸ்டர்? நல்லா உருட்டிக்கிட்டு இருக்குது. ஹாஸ்னி சொல்றது கரெக்ட் தான். என் குழந்தைய பறி கொடுத்துட்டு ஏக்கத்துல இருந்த எனக்கு என் ஏக்கத்தை தீர்க்க நீ வந்த. இப்போ நீயும் என்ன விட்டு போற. நான் என்ன பண்ணுவேன்? என் தங்கம், குழந்தைக்கும் எனக்கும் ராசியே இல்ல போல இருக்கு. என் விதிய நான் என்னன்னு சொல்லுவேன்?
நான் இத்தனை நாள் என் குழந்தைய பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி என் பையன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். அவனை நான் சூப்பரா வளர்ப்பேன். பையனா? ஆமா. ஐயோ போச்சு. பெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா மொத்தத்தையும் இவன் சொதப்பிட்டானே சிஸ்டர். உங்க பிளான் அவுட். சாஸ்திரியோட பேத்தி தேவி பெண் குழந்தை தானே? நீங்க பையன் சொல்றீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. டேய் எப்படியா சமாளி பேசு. அது மாப்பிள்ள ஆம்பளை குழந்தை பிறக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான். பொம்பளை குழந்தை பிறந்ததுனால அத அவன் ஆம்பளை பையனாவே நினைச்சுக்கிட்டான். அப்படிதானே மாப்பிள்ள? ஆமா மாமா சொல்றது கரெக்ட் தான், கரெக்ட் தான். திட்டம் போட்டு குழந்தைய கடத்தி கொண்டு போயிருக்காங்க. குழந்தைய காப்பாத்துங்க தம்பி. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி தம்பி. என்ன சஸ்பெண்ட் சார்? வந்தது சாஸ்திரியோட மருமகனே இல்லையா? சூர்யா. அவர் இன்னும் ஃபாரின்ல இருந்து வரவே இல்லையா? என்னது? அப்போ குழந்தைய வாங்கிட்டு போனது யாரு? அது அவருக்கும் தெரியல. யாரோ வந்து சாஸ்திரி மருமகன்னு போய் சொல்லி குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க போன்ல கூட பேசுனீங்களே மாமா. அப்ப என்கிட்ட சாஸ்திரி பேசலன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரமா ஒரு போனை காணோமா? இப்பதான் போன் கிடைச்சது. என் கால் இருந்ததை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாம ஒரு போனை எடுத்து யாரோ அவர் குரல்ல பேசியிருக்காங்க. குழந்தைய கடத்திருக்காங்க. ஐயோ ஹஸ்பண்ட் சார், யாரு கடத்திருப்பா? குழந்தைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் குழந்தைய காப்பாத்துங்க. கவலைப்படாத மாதிரி, நான் உடனே இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கறேன். ஓகே? சிஸ்டர் ஐயோ இந்த விஷயம் கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சிஸ்டர். அந்த பயலோ வேற குழந்தைய கொண்டானுங்களா இல்லையான்னு தெரியல. இவன் வேற காப்பாத்த கிளம்பிட்டான். இரு கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. யார் மாப்பிள்ள? யார் போன்ல? தாரா மேடம் தான் போன் பண்றாங்க. இரு என்னன்னு கேக்குறேன். ஹலோ மேடம் சொல்லுங்க. ஏய் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? அந்த குழந்தைய தூக்கி வீசிட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம். கொண்டா கொண்டா. வா. மாமா என்ன போலீஸ பார்த்து உனக்கு மூளையில குழம்பி போயிடுச்சா? ஒரிஜினல் போலீஸ் நினைச்சா மாப்பிள்ள. இவங்க வேற யாரும் இல்ல, கார்த்திகை தீபா தீபா. போலீஸ் கெட்டப்ல விஜய் சாந்தி மாதிரியா இருக்காங்கல்ல. ஒருவேளை ஷூட்டிங் நடக்குதா?
அதுக்கு தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. என்ன நக்கலா உனக்கு? 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? அதான் நான் சொன்னேன்ல மேடம், பழைய துணி மேடம். அதைத்தான் மேல இருந்து தூக்கி போடலான்னு பார்த்தேன் மேடம். மேடம், நீங்க கார்த்திக் தீபம் சீரியல்ல வர தீபாவே தான். நான் உங்களை பார்த்திருக்கேன். என்னோட ஒய்ஃப் கார்த்தியோட தீவிர ஃபேன். மாமா மாமா சுத்தாத மாமா. இல்ல ஒரு இடத்துல நில்லு. மாமா என்ன மாமா இப்படி சுத்துற? ஏண்டா டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதத்தான் நானும் சொன்னேன். அதுக்கு தான் அடிக்கிறீங்களே. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். நடிக்காதீங்க மேடம். ஏதோ ஷூட்டிங் வந்திருக்கீங்க, இன்னும் யூனிட் வரல. நீங்க மேக்கப் போட ஆளா வந்திருக்கீங்க. நீங்க தீபா தான், எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை கார்த்திக் தீபம் சீரியல்ல எத்தனை தடவை பார்த்திருக்கேன். மாமா என்ன மாமா நீ? மேடம் இவர் ஒரு சீரியல் பைத்தியம் மேடம், தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிருங்க மேடம். போங்க. தேங்க்ஸ் மேடம். வந்துரும் மாமா. டேய், இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்க. பழைய துணி மேடம். பழைய துணி தான் மேடம், வேற எதுவும் இல்ல. ரூம்ல இருக்கா? குழந்தை வாங்கிக்கோங்க. குடுமா. என்னடி தங்கம், என்னடி பட்டு. ஹாய் கீர்த்து குட்டி. ஓ இல்ல இல்ல இல்ல, ஒன்ன நீனுமே ரொம்ப பெரிய மனுஷி இல்ல? How are you? சீ போடி. ஏய், நீ இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டடி. மெச்சூர்ட் கேர்ள். இதோட உன் விளையாட்டுத்தனம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மெச்சூரா நடந்துக்கோ. இப்பவே இந்த அக்காவை இன்னில இருந்தே அக்கான்னு கூப்பிட்டு பழகு. வாடி போடின்னு கூப்பிட்ட அப்படியே மூக்கிலே குத்துவேன், புரியுதா? அதெல்லாம் உன் ஸ்டேஷனோட வச்சுக்கோ. நான் உன்னை எப்பவும் வாடி போடின்னு மட்டும்தான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? இரு இரு, உன்னை ஒரு வழி பண்ணதான் சரியா வருவேன். இருடி உன்ன. ஏய் என்னடி இது? வயசுக்கு வந்தால போய் தலகாணி வச்சு அடிச்சிட்டு இருக்க? அவ எப்பவுமே என் தங்கச்சி தான். அவளை போய் நான் அடிப்பேனா? என் செல்ல குட்டி. ரேகாக்கா கொடுங்க. குழந்தை எங்க? குழந்தைய என்ன பண்ணீங்க? என்ன ஆச்சு உனக்கு? குழந்தை காணாம போனதுல உன் புத்தி பேதலிச்சு போச்சா? என்கிட்ட போய் குழந்தை எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? நடிக்காதீங்க. நீங்க தான் ஆல் ரெடி பண்ணி குழந்தைய கடத்திருக்கீங்க. ஏய், பழி போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தமா போடணும். குழந்தைய ஆளு ரெடி பண்ணி நான் கடத்தினு சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. போய் அந்த சாஸ்திரி பேத்திய நான் எதுக்கு கடத்தணும்? அந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இப்படி சொன்னா நான் உங்களை விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. குழந்தைய எங்க கடத்திட்டு போனீங்க? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக பொறுமையா இருக்கேன்னு தெரியுமா? தேவி அம்மா வந்து உங்களை வதம் பண்ணுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான்.
வீட்ல இருந்து போன குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா நீங்க உயிர் பொழப்பீங்க. அப்படி இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தேவி அம்மா வந்து வதம் பண்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். நான் வதம் பண்ணிடுவேன். அந்த குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு விட்டுடு. விடு, கையை எடு. எடு, விடு. குழந்தை கடத்தலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் இந்த மாறி பத்திரகாளியா மாறிடுவா. அப்படின்னா இப்ப போயிட்டு நைட்டு வர்றதான் சரியா இருக்குன்னு சொல்றியா? ஆமா மாப்ள, எப்படி யோசிச்சாலும் பகல் நேரத்துல போலீஸ்காரி வீட்டுக்குள்ள போறது டேஞ்சர் தான் தோணுது. நைட்டுனா பிரச்சனையே இல்ல. நைட்ல ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி மாப்ள. ஆபத்து வந்தா கூட ஈஸியா தப்பிச்சு ஓடிடலாம். நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும் மாமா. இப்ப போயிட்டு நைட்டு வந்து குழந்தைய தூக்கிடலாம். வா போலாம். மாமா போன் அடிக்க. யார் மாப்ள? மாமா தாரா மேடம் தான் கூப்பிடுறாங்க. பேசு மாப்ள, பேசு, ஏதாவது சமாளி. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னங்கடா, மாரியோட குழந்தைய என்ன பண்ணீங்க? சொன்ன மாதிரி பண்ணியாச்சா? அப்படிதான் பண்ணோம், ஆனா பண்ணல. சாரி மேடம். என்னடா சொல்ற? அந்த குழந்தைய பில்டிங் மேல இருந்து வீசி எறியலாம் தான். குழந்தைக்கு அடிபடக்கூடாதுன்னு ஒரு பாக்ஸ்ல வச்சு தூக்கி போடும்போது லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து என்னது? அப்புறம் என்ன ஆச்சு? அந்த பாக்ஸ்ல இருக்கிற குழந்தைய கண்டுபிடிச்சு எங்களை பிடிக்க பார்த்தாங்க. நாங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டோம். முட்டாள் 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 பசங்களா! குழந்தைய கொன்னுட்டு போலீஸ்ல நீங்க மாட்டி இருந்தா கூட உங்க 2 பேரையும் நான் காப்பாத்திருப்பேன். இப்படி குழந்தைய கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களே, என் கையில மட்டும் இப்ப நீங்க கிடைச்சீங்க, செத்தீங்கடா. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். ஆனா நாங்க இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்ல நிக்கிறோம். உள்ள போய் குழந்தைய தூக்குறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கோம். அடச்சி, லூசுங்களா? லூசு 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 கருமங்களா? இவ்வளவுதான் உங்க லட்சணமா? உங்களை போய் நான் நம்பினேன் பாரு. என் புத்திய அவசரப்பட்டு செருப்பால அடிச்சுக்காதீங்க மேடம். ஏய், நாங்க பகல்ல மிஸ் பண்ற விஷயத்த ராத்திரி கேப்சர் பண்ணிடுவோம். அது ராத்திரி மிஸ் பண்ற விஷயத்த பகல்ல கேப்சர் பண்ணிடுவோம். இதுதான் எங்க லைஃப் டைம் பாலிசி. இன்னைக்கு மிட்நைட் 12 மணிக்குள்ள அந்த குழந்தைய லேடி இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்து ஆட்டைய போட்டு போய் கொன்னு தூக்கி வீசி அத வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க, அப்புறம் செருப்பால் அடிச்சுக்குங்க. இப்ப நீ சொன்னது மட்டும் நடக்கல, நாளைக்கு உங்க 2 பேரையும் நான் கொன்னு வீச போறது உறுதி. போனவை ராஸ்கல். இங்க எல்லாரும் பொம்பளைங்களா இருக்காங்க மாப்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. யாம் இருக்க பயமேன் மாமா. என் பயமே நீதானே மாப்ள. மாமா எல்லாரும் இங்க இருக்காங்க. குழந்தை எங்க இருக்குன்னு தெரியலையே. நாம முதல்ல குழந்தை எங்க இருக்குன்னு தேடுவோம். ஓகே மாப்ள, அப்படியே அந்த பழைய நாதஸ்வரம் சொன்னல, அதுவும் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ மாமா, உன் தொல்லை தாங்க முடியல. அப்படியா? பேகம் வாங்க வாங்க. பேகம் வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம்மா. தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. ஆமா, இது யாரு? உங்க பொண்ணா? ஆமாம்மா, பேரு பாத்திமா. ஆமா,
நீங்க யார் ஆண்டி? நான் தீபாவோட அம்மா. அப்படியா? ஆமா, உங்க பேர் ஜானகியா? ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. இல்ல, என் பேரு கோமதி. அப்ப உங்க பேரு ஜானகி இல்லையா? இல்ல. எதுக்காக இப்படி கேக்குற? இல்ல, கார்த்திகை தீபம் சீரியல்ல ஹீரோயினோட அம்மா பேரு ஜானகி, அதனாலதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல, சீரியல் பார்த்து பார்த்து அதே ஞாபகம் இவளுக்கு. ஓ, உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே கார்த்திகை தீபம் தீபா கார்த்தினா பைத்தியமா தான் இருக்காங்க. எங்க தீபாவுக்கு டீனு பட்ட பேர்லாம் வச்சுட்டாங்க. ஆமா ஆண்டி.